உலக தமிழ் மாநாடு இதை உச்சரித்து கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளுக்கு மேலே ஆயிடுச்சு. மறுபடியும் தமிழ்நாட்டில் அப்படி ஒரு நிகழ்வை நடத்த போகிறாங்க தாவேகா அப்படிங்கிற கட்சி. இதற்காக எந்த அமைச்சரை நியமனம் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது தொடர்பான டீட்டெயில் ரிப்போர்ட்டு, அவங்க அமெரிக்கா வரைக்கும் போயிருக்காங்க அப்படிங்கிறது தொடர்பான புதியதொரு செய்தி. மீன்மலை தமிழ்நாட்டுக்கு ரொம்ப புதுசு. இப்போது ஆலங்கட்டி மறை வரைக்கும் கேள்விப்பட்டிருப்போம். பட் மீன்மலை என்ன புதுசாக இருக்கே அப்படின்னு கேட்டால், ஆமாங்க, அதுக்குண்டான சாத்தியம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எங்கே பெய்ய போகுது, உங்கள் ஊரில் பெய்ய போகுதா அப்படிங்கிற அந்த டீட்டெயிலையும் உள்ளுக்குள்ளே நம்ம பேச போகிறோம். வாங்க பார்க்கலாம் உறவுகளே, இது பிரசாத் சிக்னேச்சர். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. பெங்களூரு இந்த மாநிலம் அப்படிங்கிறது ஏகப்பட்ட பிரச்சனைகளுக்குரிய மாநிலம். ஐடி துறையில் அதிகமான அளவில் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு அறிமுகப்படுத்தின விஷயமே இங்கே பெங்களூரில் தான். அதற்கு பிறகு அது சென்னைக்கு வந்தது. சென்னையில் வாடகை ஜாஸ்தியானதுக்கு மிக மிக முக்கியமான காரணம் ஐடி ஊழியர்கள் தான். இப்போ ஐடி ஊழியர்களுக்கான சம்பளமும் மற்றவங்களுக்கான சம்பளமும் ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஆனால் வாடகை ரேட்டு மட்டும் கம்மியாகவே இல்லை. பெங்களூரு மனிதர்கள் வாழ தகுந்த இடமா அப்படின்னு கேட்டால் அதற்கு பதில் நமக்கு தெரியல. ஆனால் வாகனங்களை கழுவுவதற்கோ தோட்டத்திற்கு தண்ணீர் பாய்ச்சுவதற்கோ குடிநீரை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற புதியதொரு உத்தரவு இன்னைக்கு பெங்களூரு சிட்டியில் பயங்கரமாக பேசுபொருளாக மாறி இருக்கு. 5000 ரூபாய் அபராதங்க நீங்கள் குடிநீரை பயன்படுத்தினீங்கன்னா. இது யார் தெரியுமா சொல்கிறா? பெங்களூருவினுடைய குடிநீர் வடிகால் வாரிய தலைவர் மஞ்சுளா. அவங்க தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செய்தி. இது என்ன சிங்கப்பூரா அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்கலாம். எச்சி துப்புனா ஃபைன் அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டம்னா சின்ன வயசுலேருந்து கேள்விப்பட்ட விஷயம் சிங்கப்பூரில். பட் பெங்களூரு நம்ம பக்கத்து மாநிலம் கர்நாடகா, அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஊரில் இவ்வளவு கெடுபிடிகள் சொல்கிறாங்க அப்படின்னா குடிநீருக்கு அவ்வளவு தட்டுப்பாடு. வரக்கூடிய வேர்ல்டு வார் அப்படிங்கிறதே அடுத்ததாக குடிநீருக்காக வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. இப்போது அப்படிப்பட்ட சுச்சுவேஷன் பெங்களூரு அதை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்காங்க. சீக்கிரமே தமிழ்நாட்டுக்கு அந்த நிலை வந்தாலும் வரலாம். ஒரு புறம் என்னன்னா தண்ணீர் பஞ்சாயத்து, இன்னொரு புறம் என்ன அப்படின்னா மழை கொட்டுன்னு கொட்டுது. எங்கன்னு கேட்குறீங்களா? மும்பையில் தான். மும்பை, மகாராஷ்டிரா உள்ளிட்ட இடங்கள் எல்லாத்துலேயுமே அதிகமான அளவில் மழை பெஞ்சிருக்கு அப்படிங்கிறாங்க. மக்களுடைய இயல்பு வாழ்க்கை மும்பை நகரத்தில், பம்பாயில் முற்றிலுமாக முடங்கி போயிருக்கு அப்படிங்கிற தகவல் வெளியாகுது. குறிப்பாக புறநகர் பகுதிகள் எல்லாத்துலேயுமே மழை நீர் வெள்ளமாக ஓடிக்கொண்டிருக்கிறது அப்படிங்கிற செய்தி. ரயில்கள் பயன்பாட்டில் இல்லை. விமான போக்குவரத்து சேவைகளும் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது மும்பை வாழ் மக்களிடையே ரொம்ப பெரிய அளவில் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. வருஷம் அவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கிறது தான். பட் இந்த ஆண்டு கொஞ்சம் கூடுதலாக இருக்குது அப்படிங்கிறாங்க. 1 வீக் தாக்கு பிடிக்கலாம். அதுக்கு மேலேயும் கடந்து போச்சுன்னா என்ன ஆகும்? டோட்டலாக ஒன்றுமே செய்ய முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பெரு வெள்ளத்துக்குள்ளே மாட்டிக்கிட்டு இருக்காங்க மும்பை மக்கள். குடிநீர் தட்டுப்பாடு பார்த்துட்டோம், மழை அதிகமான அளவில் பெஞ்சதை பார்த்துட்டோம். இன்னொரு புறம் என்னென்னா, ஐரோப்பா மாதிரியான கண்ட்ரிகளில் அதிகமான அளவில் வெயில் அடிக்குது. காரணம் என்னென்னா சூப்பர் எல்னினோ அப்படிங்கிறாங்க. இந்த சூப்பர் எல்னினோவால் 4000 பேருக்கு மேலே இறந்து போயிருக்காங்க ஐரோப்பா காண்டினென்ட்டில். ஃப்ரான்ஸு, ஸ்பெயின், பெல்ஜியம், நெதர்லாந்து இந்த நாடுகளெல்லாம் வெப்ப அலை கடுமையாக இருக்குது அப்படிங்கிறாங்க. இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஏசி இல்லாமல் வாழவே முடியாது அப்படிங்கிறாங்க. ஈவன் சைனாவில் கூட இப்படிப்பட்ட சுச்சுவேஷன் தான் அப்படிங்கிறாங்க. இறப்பதற்கா நீ பிறந்தாய் அப்படிங்கிற வார்த்தைகளில் ஆரம்பித்து ஒரு பெரிய அளவிலான மாஸ் அப்படிங்கிறது. ஆம்ஸ்ட்ராங் இருக்கும்போது அவருடைய பெருமையை பற்றி யாரும் பெருசாக பேசலை. ஆனால் அவர் இறந்த பிறகு அவருடைய உயிரிழப்பு தொடர்பான விஷயங்கள், கொலை தொடர்பான விஷயங்கள் பேசு பொருளாக மாறிச்சு. நம்ம சென்னையில் பெரம்பூர் ஏரியாவில் இப்படி ஒரு சம்பவத்தை தமிழ்நாட்டு மக்கள் யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. குறிப்பாக சென்னை வாசிகள் யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ ரொம்ப பெரிய அளவில் உலுக்கிய ஒரு கொலை. இந்த கொலைக்கான குற்றவாளிகள் யார் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்களான்னு பார்த்தா யாருன்னே தெரில. சரி, ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை சிபிஐக்கு மாற்றணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க. யார்? இயக்குனர் வெற்றிமாறன் அவர்கள். இந்த கோரிக்கையை முன் வச்சதற்கு காரணம் என்னென்னா, முந்தைய அரசு சரியாக தான் இன்வெஸ்டிகேட் பண்ணாங்க சிபிசிஐடியிலேருந்து. இப்போ என்னென்னா அடுத்ததாக சிபிஐக்கு அதை மாத்தினா சரியாக வரும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கி ஆம்ஸ்ட்ராங் இறந்து 2வது ஆண்டு நினைவு தினம். ஸோ அதை இப்போது துக்கமாக அனுசரித்து அவருடைய நினைவகத்தில் மலர் வளையம் வச்சு வைகோ முதற்கொண்டு முக்கியமான தலைவர்கள்லாம் அஞ்சலி செலுத்திட்டு இருக்காங்க. அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் உலக தமிழ் மாநாடு மறுபடியும் நடத்துறதுக்கான ஒரு பெரிய வேலைப்பாடுகளை தொடங்கியிருக்காரு. தாவேகா அரசு பொறுப்பேற்ற உடனே இலக்கியவாதிகள், கவிஞர்கள் இவங்களெல்லாம் வச்சு ஒரு பெரிய அரங்கம் ஒன்று ரெடி பண்ணி அதில் தாவேகாவினுடைய தலைவருக்கு விழாலாம் எடுப்பதற்கு ஏற்பாடுகள் செஞ்சாங்க. ஏன் சினிமாவினுடைய கலைஞர்கள் எல்லாருமே
தமிழ் சினிமாவினுடைய கலைஞர்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து தாவேகா அரசுக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய ஒரு நிகழ்வும் விஜய்க்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய நிகழ்வுகள்லாம் பெருமை பொங்க நடத்தணும்னு பிளான் பண்ணாங்க. இன்னொரு பக்கம் என்னன்னா, இதே தாவேகா அரசு 15 ஆண்டுகளுக்கு பிறகு உலக தமிழ் மாநாட்டை நடத்துறதுக்கு திட்டம் போடுறாங்க. கோயம்புத்தூரில் உலக தமிழ் மாநாடு 2010 நடந்ததில் அப்போ தான் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாமே முற்றிலுமாக அழிக்கப்பட்டது. இருக்கக்கூடிய மரங்களை எல்லாத்தையும் வெட்டினாங்க. சேலத்துலேருந்து ஆரம்பித்து நீங்கள் கரூர், ஈரோடு, அதுக்கப்புறம் திருப்பூர்லேருந்து ஆரம்பித்து நீங்கள் கோயம்புத்தூர் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா மரங்களையும் வெட்டி ஒரு பெரிய சாலை போட்டாங்க. அதெல்லாம் பெரிய கொடுமை. தமிழ்நாட்டுக்கான பெரிய ஒரு சாபக்கேடுங்கிறது இந்த உலகத்தமிழ் மாநாடு நடத்தப்பட்ட விதம். செம்மொழியாக தமிழ் மொழியை அங்கீகரிக்க அதற்கு பிறகு அந்த போராட்டத்திற்கு பிறகு கலைஞர் அவர்களால் நடத்தப்பட்ட ஒரு நிகழ்வு. அது அஜெண்டா நல்ல அஜெண்டா, பட் அது செயல்பாடு அப்படிங்கும்போது நிறையா மரங்களை அழிச்சிட்டாங்க. இயற்கைக்கு எதிரான ஒரு செயல்பாடு அது. ஸோ 2010க்கு பிறகு மறுபடியும் அமெரிக்கா, இங்கிலாந்து உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் உலகத்தமிழ் மாநாடு நடத்தணும். தமிழ் மொழி உலக செம்மொழியாக மாறியதற்கு பிறகு உலக தமிழ் மாநாடுங்கிறது பேசு பொருளாக இருக்கக்கூடிய விஷயம்தான். ஸோ இதற்கான ஆலோசனை நடத்துறதுக்கு அடுத்த கட்டமாக அதை எப்படி செயல்படுத்தலாம் அப்படிங்கிறது தொடர்பான விவரங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு அமெரிக்கா வரைக்கும் போயிருக்காரு அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள். ஸோ அதனால தான் பர்த்டே செலிப்ரேஷனுக்கு பிறகு அமைச்சர் ராஜ்மோகனுடைய அடுத்த முன்னெடுப்பு அப்படிங்கிறது தாவேகாவுக்கு பெருமை சேர்க்குமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். மதுரையில் திடுதுப்புன்னு லாரியில் போயிட்டே இருந்தது. இது கேஸ் லாரி. அது சிலிண்டர் எல்லாம் எடுத்துகிட்டு போனால் அந்த லாரியினுடைய டிரைவர்கிட்ட எல்லோரும் போய் சொல்கிறாங்க, யோ வண்டி நிப்பாட்டியா, ஃபுல் அண்ட் ஃபுல்லு கேஸ் லீக் ஆகிட்டுருக்கு, கொஞ்சம் வண்டியை நிப்பாட்டு அப்படிங்கிறாங்க. உடனே அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, குடோனில் கட்டி கொடுத்தாங்க, அதை தான் நான் கொண்டு போயிட்டுருக்கேன், வெடிச்சா வெடிக்கட்டும், வெடிக்காட்டி போகுது அப்படின்னு சொல்லி அவர் வாட்டுக்கு போயிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் அவனை நிப்பாட்டி, டேய் பெரிய பிரச்சனையாயிரும்டா தம்பி, வெடிச்சிச்சுன்னா நீ தானே செத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லி மக்கள்லாம் அவேர்னஸ் அந்த பையனுக்கு ஏற்படுத்தி அதுக்கப்புறம் இறங்க சொன்னாங்க. ஸோ அது தொடர்பான காட்சிகளும் ரிலீஸ் ஆகிருக்கு பாருங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் கேஸ் லீக் ஆகிட்டே இருக்குது பாருங்க. மக்கள் போய் அவனை நிப்பாட்டி வச்சு சொல்கிறாங்க, டேய் இறக்கடா, வண்டி இறக்கடான்னு. அதுக்காக யார் வேண்டான்னு இறக்க சொல்கிறாங்களோ அவனையே திட்டிகிட்டு இருக்கான் அந்த பையன். குடோனில் கொடுத்தது தானே கொண்டு போக முடியும், குடோனில் கொடுத்தது செத்து போயிடுவடா, கேஸ் லீக் ஆகி டொமார்னு வெடிச்சுன்னா என்ன ஆகுது. ஸோ இந்த பேசிக்கான அறிவு கூட தெரியாது. இதுக்கு தான் படிங்களான்னு சொல்கிறோம், கேட்க மாட்டேறாங்க. எது எப்படியோ தொடர்ச்சியாக இந்த மாதிரியான அஜாக்கிரதையான நிகழ்வுகள் பொதுமக்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும். அதை உணராமல் இந்த மாதிரி வண்டியை எடுக்கிறதுங்கிறது சரியான நடவடிக்கை அல்ல. இன்றைக்கி சென்னையில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே ரொம்ப பெரிய அளவில் சிரமப்பட்டாங்க. குறிப்பாக வேலைக்கு போகிறாங்கல்ல, பொழுதுபோக்கு உள்ளிட்ட விஷயங்களுக்காக வெளி இடங்களுக்கு போகக்கூடியவங்களும் சிரமப்பட்டாங்க. காரணம் என்னென்னா, மின்சார ரயில் ரத்து அப்படிங்கிறது தொடர்பாக. ஸோ பராமரிப்பு காரணமாக சண்டே அதுவுமா இந்த மின்சார ரயில் ரத்துங்கிறது தாம்பரத்தில் ஆரம்பித்து பீச் ஸ்டேஷன் வரைக்கும் மக்கள் ட்ரெயினை பயன்படுத்த முடியாமல் போயிடுச்சு. இதனால் தாம்பரத்தினுடைய பேருந்து ப்ளஸ் ரயில்வே ஸ்டேஷனுடைய அக்சஸ் இருக்குல்ல, அதுவே 3 கிலோமீட்டர் வரும். மேலே தான் போக சொல்லுவாங்க, ரைட்டா, மேம்பாலம் வழியாக. இப்போ நம்ம போய் சேர்றதுக்குள்ளே இப்போ உடம்பு சரியில்லாதவங்க, வயசானவங்களாம் கண்டிப்பாக நடக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பெரிய பிரிட்ஜு ஒன்று போட்டிருக்காங்க மேலே, ரைட்டா. எதுக்கு அந்த மாதிரி போட்டிருக்காங்கன்னு எவனுக்குமே புரியல. எப்படியோ போட்டாங்க. இப்போ நம்ம அதை செஞ்சு தான் கிராஸ் பண்ணி தான் போயாகணும். இப்போது மின்சார ரயிலுக்காக வர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பேருந்து நிலையத்திலேருந்து உள்ள மின்சார ரயிலுக்கு வர்றாங்க. மின்சார ரயில் இயங்கலை. மறுபடியும் இங்கேருந்து அதே மாதிரி 3 கிலோமீட்டர் சுற்றி போய் தான் நீங்கள் தாம்பரம் பஸ் ஸ்டாப்புக்குள்ளே போக முடியும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. மக்கள் இதனால் பேருந்தில் பயணிக்கிறதுக்கு முண்டி அடிச்சுக்கிட்டு போகக்கூடிய காட்சிகள் அரங்கேறிச்சு. ஸோ கடைசி ரயில் இதான் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க, இதுக்கப்புறம் வண்டி போகாது அப்படின்னு. ஸோ அந்த கடைசி ரயிலில் முண்டி அடிச்சுக்கிட்டு பயணிகள் போகக்கூடிய காட்சி தான் அரங்கேறிச்சு. இதில் போக முடியாதவங்க எல்லாருமே பஸ்ஸுக்கு மறுபடியும் ஓடினாங்க. தமிழ்நாட்டில் சட்டவிரோதமாக வசித்து வந்த ஒரு 50 வங்கதேசத்தவர்களை கைது செய்து இப்போது ஹவுரா ரயில் நிலையம் வரைக்கும் தமிழ்நாட்டினுடைய காவல்துறையினு கூடவே போய் அவங்கள வழி அனுப்பிச்சு வச்சாங்க. எங்கே? வங்கதேசம், பங்களாதேஷ் இருக்குல்ல, அந்த கண்ட்ரி தான். அந்த கண்ட்ரியிலேருந்து இவங்க இங்கே வந்துட்டாங்க. எனக்கு ஒரு டவுட் என்ன அப்படின்னா, இந்த மாதிரியான காட்சிகள்லாம் குடுமி போட்டுட்டு யாராவது போகக்கூடிய காட்சிகள் அரங்கேறணும் கூடிய விரைவில். ஏன்னா நம்ம ஊரில் கருவறையை ஆக்கிரமிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய சில குடுமீஸ் நூலான்ஸ் என்னென்னா சிரியா, ரஷ்யா அங்கேருந்துலாம் கிளம்பி ஒரு 3000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம நாட்டுக்குள்ளே வந்தவங்க அப்படியே இருந்துட்டாங்க. பார்த்தா அவங்க பாஸ்போர்ட்டும் இல்லை, விசாவும் இல்லை. இங்கே பார்த்திங்கன்னா ஏன் மொழி தான் பெரிய மொழி அப்படின்னு சொல்லிட்டு ஒய்யாரமாக ஒரு மொழியை தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அந்த மொழி ஏற்கனவே பாடலை வச்ச மொழி, சரியா? அதுக்கு பேர் சான்ஸ்கிரிட்டுமாங்க. ஸோ அப்படிப்பட்ட மொழியை தூக்கிட்டு வந்தவங்களை இன்னமும் அனுப்பாமல் இருக்காங்க. ஏன்னா அவங்க அகதிகள் தான், ரைட்டாக, நம்ம ஊருக்காரங்க கிடையாது.
ஸோ அப்படிப்பட்டவங்கள இந்த மாதிரிலாம் அனுப்பக்கூடிய காலகட்டம் எப்போ வரும் அப்படின்னு தெரியல. மத்திய அமெரிக்க நாட்டில் இருக்கக்கூடிய ஹோண்ட்ராஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம், அங்கே இருக்கக்கூடிய ஒரு சிறிய பகுதியில் ஒவ்வொரு வருஷமுமே ஜூலை வரையிலான காலகட்டம் வரைக்குமே எப்படி இருக்கும் தெரியுமா, ஒரு வித்தியாசமான ஒரு சம்பவம் ஒன்று அரங்கேறும். அதுதான் முழுக்க முழுக்க மீன் மழை அப்படிம்பாங்க. இந்த மீன் மழைங்கிறது எதனால் அங்கே பெய்யுது அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி பார்க்கும்போது அது வந்து பூமிக்கு அடியில் நிலத்தடிக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா நீரினுடைய கடுமையான அழுத்தம் இருக்குமா, ரைட்டா, பருவமழையின் போது பயங்கரமான அழுத்தம் இருக்குமா. அதனால் நிலத்துக்கு அடியில் குகை இருக்குல்ல, அந்த குகையில் வந்து விரிசல் ஏற்பட்டு அதுக்கு கீழே தேங்கி இருக்குள்ள தண்ணி, அதில் இருக்கக்கூடிய மீன்கள் என்ன ஆகும்னா டைரெக்டாக வந்து பூமியில் வந்து உழுகுமா. இதைத்தான் இவங்க மீன் மலை அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இதே மாதிரியான ஒரு நிகழ்வு இந்தியாவில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. இப்போ ஏரிகள்லாம் இருக்குல்ல, அந்த ஏரிகளில் வந்து திடுதுப்புன்னு சுழல் ஏற்படும், காற்றினுடைய சுழல் காரணமாக ஏற்படும். அப்போது நீரினுடைய மேல்மட்டத்தில் இருக்கக்கூடிய மீன்கள் அந்த சுழலில் சிக்கி அந்த சுழல் அடுத்து மறுபடியும் நீரில் இருந்து நிலத்துக்கு மாறும்ல, அப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் அது மழை மாதிரி பொழியும். அப்போது மீன் வந்து தரைக்கு வந்துடும். புரியுதா? அப்படிப்பட்ட மீன்களை தான் மக்கள் வந்து சுவைத்து சாப்பிடுவாங்க, எடுத்துகிட்டு போவாங்க வீடுகளுக்கெல்லாம். இதே மாதிரியான ஒரு சம்பவம் அங்கேயும் நடந்திருக்கு. கூடிய விரைவில் சூப்பர் எல்னினோ காரணமாக இந்தியாவிலையும் பல்வேறு நகரங்களில் மீன்மழை பொழிவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அறிவியல் ஆய்வாளர்கள் கணிக்கிறாங்க. நடக்குதா இல்லையான்னு பொறுத்திருந்து பார்ப்போம். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே, மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு.